Hallelujah. Amen. Hallelujah. Praise you. Hallelujah. Ribakara kashabala katuravania. Hikamana mara yora bara. ஆண்டவரே. Amen. 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 Hallelujah. Ibinabai namo shididi binabalabaka. Amen. Jesus. Shidabalabakarabakarabakarabakarabakarabakarabakarabania. Amen. Praise you, God. Praise you, God. Praise you, God. Stotram, 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 stotram. Shidanyara havariyara. Hey God, Gadabalabagadabagadabagadabagadabadia, Likabarabaribalabaribalabakarabakadara. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். Oh God, உம்மை துதிக்கிறோம். திலாபாக்காரா, நீர் நடத்தின பாதைகள் அதிசயம். ஆமென், ஆமென், ஆமென். இது தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டிய ஒரு நேரம். This is a time to glorify our God. ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு நேரம். This is the time to praise our God. நம்முடைய உள்ளங்கள் நன்றியினால் நிரம்ப வேண்டிய ஒரு நேரம். This is the time our heart should be with grateful. இந்த வருஷத்தை நாம் துவக்கினது போல இருந்தது. இப்பொழுது நாம் 6 மாதங்களை முடித்து விட்டோம். So only now we have begun the year, but 6 months of the time have passed away. கர்த்தர் நடத்தின பாதைகளை, அதிசயமான வழிகளை சிந்தித்து பார்க்கிறவர்கள் நீங்கள் கர்த்தரை துதிக்கலாம். And those who are meditating that the marvelous ways the Lord have led you, you can praise him. உங்களுடைய இதயத்தின் நிலவரத்துக்கு ஏற்றவண்ணமா நீங்கள் கர்த்தரை துதிக்கலாம். According to the state of your heart, you can praise him. கர்த்தர் நடத்தின பாதைகளுக்கு ஏற்றவண்ணமா நீங்கள் கர்த்தரை துதிக்கலாம். You can praise your God according to the ways the Lord have led you. நீங்கள் உட்கார்ந்து துதிக்கலாம், முழங்கால் போட்டு துதிக்கலாம், கைகளை வைத்து துதிக்கலாம், அபிஷேகத்தில் நிரம்பி துதிக்கலாம். உள்ளம் நன்றினால் நிரம்பி வழியலாம். You can sit and praise, you can kneel and praise, you can raise your hands and you can praise the God with anointing, and according to the heart should bubble with great gratitude. கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதிப்போம். Let us praise God for a moment. அவர் நடத்தின வழிகளை சிந்தித்து பார்ப்போம். Let us examine the thoughts, the ways the Lord had led you. ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். So the ways the Lord have led you are marvelous. கர்த்தர் மகிமையாய் நமக்காக வெற்றி சிறந்த நாட்கள் உண்டு. So there are the days the Lord was gloriously made a victory for us. அவர் பெரிய காரியங்களை செய்தது உண்டு. The Lord have done great things for us. நம்முடைய பட்சத்தில் நின்று நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தருணங்கள் உண்டு. There are some of the chances or instances the Lord was standing by your side and saying that I am with you. நீ ஏன் கலங்குகிறாய் என்று நம்மை ஆறுதல் படுத்தின நேரங்கள் உண்டு. There are the times the Lord have comforted that are you troubled. பயப்படாதே என்று தைரியப்படுத்தின நேரங்கள் உண்டு. That the time where the Lord made us bold by saying do not fear. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? How many are able to understand it? கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let us all praise God for a moment. Hallelujah. My God, Todra. Isaba. Kirba. Shira bala bigana bala kadira. Shira bala kadiri bigana bala kashara bala kadiri bigana bala.
ஓரா பாலா பாலா பகரா 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 திருபிகரி பிகரி கிரி பிகரி ஆரியாரா பாலா கரா தேவரே ஸ்தோத்திரம் தேவரே ஸ்தோத்திரம் தேவரே ஸ்தோத்திரம் தேவரே ஸ்தோத்திரம் தேவரே ஸ்தோத்திரம். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எந்த தகுதி இல்லையப்பா, எல்லா கிருபை நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எல்லா கிருபையா தேவரே. அவர் செய்த நன்மைகளை உபகாரங்களை மறவாதே. And the psalmist is telling that all the thanks the Lord, all the good things the Lord have done in our life, we should not forget. 103 சங்கீதம் 2 Psalms 103 verse 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன? What are all the benefits the Lord have given us? அதான் நமக்கு முக்கியமானது. That is very needed for us. நம்ம எல்லாரும் ஜெபத்தை முடிச்ச உடனே இந்த வார்த்தையை சொல்லிடுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே. அது மாமூலாவே நம்ம பழக்கத்துல வந்துருச்சு. After the end of the prayer we used to tell, pray bless the Lord O my soul. ஆனா எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றோம்? Why we are telling these words? One is 3 வசனம் 4 வசனம் 5 வசனம் 6 வசனம் 3, 4, 5 and 6 verse. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். 7 காரியம் செய்யறாரு. அதுதான் அவன் சொல்லி இதெல்லாம் நீ என்ன செஞ்சிராத மறந்துடாத அப்படின்னு சொல்றான். The Lord is doing all these 7 things and he is telling we should not forget all his benefits. ஒன்று, உன்னை மன்னிக்கிறார். One is first he is forgiving us. இரண்டாவது, உன்னை அவர் குணமாக்குகிறார். And secondly he is healing you. மூணாவது, உன்னை அழிவுக்கு விலக்குகிறார். Thirdly he is redeeming you from destruction. ஐந்தாவது, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டினார். Fifthly he is crowning you with his loving kindness and tender mercy. நாலாவது இல்லையா? ஐந்தாவது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். And fifth one is he is satisfying your mouth with good things. ஆறாவது, உன் வயதை வால வயது போல மாற்றுகிறார். And sixth one is he is making your youth renewed like the eagle. அதாவது உன்னை கழுகை போல மாற்றுகிறார். He is changing you like an eagle. ஏழாவது, உனக்கு நியாயம் செய்கிறார். Seventh one is he is doing judgment for you. இந்த மாதத்துல இதெல்லாம் நமக்கு செஞ்சாரா? Whether the Lord done all these things for us in this month? அப்படி செஞ்சாருன்னா நம்ம எல்லாரும் இப்போ அவர் செய்த உபகாரங்களை என்ன செய்ய கூடாது? மறக்க கூடாது. If you done so, we should not forget all his benefits. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ தோல்விகள். There are many failures in our life. நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் படிச்சு பாத்தீங்கன்னா, when we read in the Old Testament and New Testament in Bible, நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒரு பெரிய மலை மாதிரி, சின்ன சின்ன தப்பு செஞ்சவங்க எல்லாம் அடி சரியா வாங்கியிருக்காங்க. all the mistakes we have committed are like a mountain, but the small mistakes they have got a very great punishment. பழைய ஏற்பாட்டில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தா தெரியும். When we see in the Old Testament and New Testament, we can see such things. சின்ன தப்பு பண்ணா போதும், for a small mistake ஜட்ஜ்மென்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். there is a great judgment for them. கோராகு எதிர்த்து பேசினாங்க. And Korah was speaking, opposing and speaking. அவன் விபச்சாரம் வேசித்தனம் எல்லாம் பண்ணல. He did not commit an adultery or fornication. அவன் செஞ்சது என்னது? அவன் என்ன பண்ணா? ஜனத்தை கொன்றுறீங்க, நீங்க உங்களை உயர்த்துறீங்க, ஜனங்கள் ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், நீங்க சும்மா சும்மா ஜனங்களை மிரட்டுறீங்க, இது தவறு, இப்படி தான் பேசினான். And just he was speaking that you are just making the people in the proper way, and he was speaking in support with the people. நீங்க
காணும் பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு கொண்டு போறேன்னு சொன்னீங்க, இங்க வழியில இவ்வளவு பாடுபடுது. நடைமுறையில உள்ள வாழ்க்கையில உள்ள கஷ்டங்களை தான் அவங்க எதிர்கருத்தா சொன்னாங்க. And he was resisting the difficulties that we are facing in the day-to-day life, and they made me to take part in this Canaan, where the milk and honey is flowing. ஆனா நடந்தது என்ன? But what happened there? ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாரு. And the Lord gave judgment to them. எப்படி ஜட்ஜ்மென்ட்? What was the judgment? அப்படியே பூமியை பிளக்க வச்சு வீடு வீடு அப்படியே இறக்கி அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டார். And he made the earth to be divided into two, and all the houses was getting inside it. இப்ப நம்ம புருஷனை இல்லவிட்ட வேலை ஸ்தலங்களில குடும்பத்துல எவ்வளவு எதிர்க்கிறோம். அப்ப நம்ம வீட்ல டபக்கு டபக்குன்னு முங்கிச்சுனா என்ன வருது? So in our jobs, prayers, part in husband and wife, we are opposing each other. If our houses are going inside, what will happen? புதிய ஏற்பாடை பாருங்க. So when we see in New Testament period, அனனியாவும் சப்பீராவும் ஒரே ஒரு வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் போய் அதுதான், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் போயும் அதுதான். in the life of the Ananias and Sapphira, that is the first and last light they have uttered. கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிட்டாங்க, அவ்வளவுதான். They have kept some money with them. அதுக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாரு. அடுத்த செகண்ட் ரெண்டு பேரும் நிஞ்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. So the Lord gave judgment to them, immediately they were died. இப்படி டைரக்ட் ஜட்ஜ்மென்ட் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். So we can see such direct judgment given to them. நம்ம கண்ணு முன்னால பார்க்கிறோம். We can see through our eyes. நம்ம பார்க்கும்போதே அது நடக்குது. When we see it happen, எப்படி இருக்குன்னு பாருங்க. see how it will be. ஆனா நமக்கு இந்த ஸ்கேலை வைக்கல. But the Lord did not given such measure for us. அந்த ஸ்கேலை இப்ப நமக்கு வச்சாருன்னா நம்ம எல்லாம் எப்பமே நிஞ்சிருப்போம், செத்துப்பிட்டுப்போம். If the Lord have kept such scale for us, we might have done sometime. நமக்கு ஸ்கேலை மாத்தியாச்சு. The Lord have changed his scale. என்ன ஸ்கேல்? What was that scale? ஆண்டவரே அவன் போய் சொன்னான் அப்படின்னு சொன்னபோது, நான் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அப்ப இந்த எது போயிடுது? கருணை அடிப்படையில் நானும் நீங்களும் தப்பிக்கிட்டே வரோம். According to the mercy, you and I are escaped. According to the person who I am merciful, I will be merciful to them. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். இதுதான் முதல்ல தேவன் நமக்கு செய்யற உபகாரம். The first benefit the Lord done is that he has washed away all our iniquities. இதுக்கு தான் முதல்ல நீங்க நன்றி செலுத்தணும். For this we have to thank our Lord first. ஆண்டவரே என் பாவத்தை நீங்க மன்னிச்சீங்களே. Lord, you have cleansed my sin. நம்ம செஞ்ச பாவத்தை பாருங்க, நம்ம புருஷன் மன்னிக்க மாட்டேங்கறான். The sins which commit the husband is not forgiving. நீங்க செஞ்ச தப்பை உங்க மனைவி மன்னிக்க மாட்டேங்குது. The mistakes that you have committed, your wife is not forgiving. சொல்லிக்கிட்டே இருக்காங்க. They keeping on telling. அப்படிதானே? வீடுகளில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே பழைய கதையெல்லாம் என்ன ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாலேயே இப்படித்தான், கல்யாணம் கட்டின பிறகு இப்படித்தான், இத்தனை வருஷம் இந்த சபைக்குள்ள போன பிறகு இப்படித்தான், எல்லாமே அந்த லிஸ்ட் இன்னும் மன்னிக்கப்படாத ஒரு லிஸ்ட் வச்சு பைரட்டா இருக்கு. When they have any conflicts in the family, they will take all the vitiators and all the old problems, they will make it to come in. கர்த்தர் என்ன சொல்றாரு? But what the Lord is telling, அழுதுட்டியா? ஓ பரவாயில்ல மன்னிச்சிடுறேன். And the Lord is telling, if you cry, I will forgive you. முதல் உபகாரம், அவர் செய்த சகல உபகாரங்கள்ல அந்த சகலங்கிறதுல 7 இருக்கு. அதுல முதல் உபகாரம் என்னது? உன்னையும் என்னையும் தெய்வம் மன்னிச்சிட்டார். In all the 7 benefits, the first benefit is the Lord have forgiven you and me. மன்னிக்கலன்னா நம்மள இங்க உட்கார முடியாது. If the Lord is not forgiving, you cannot sit here. அதனால தான் ஒரு இடத்துல சங்கீதக்காரன் கேக்குறான். In one place the psalmist is asking, என்ன சொல்றான்? what he is telling, ஆண்டவரே அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே 130 சங்கீதம் 3ஆம் வசனம். 133. கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே யார் நிலை நிற்க முடியும்? லிஸ்ட் போட்டுட்டு கரெக்டா அந்த உருவின பட்டயத்தோட நின்னார்னா, இப்ப நீங்க தேவ சித்தம் இல்லாம ஒரு ஊருக்கு போறீங்க, நடு ரோட்ல கார்ல முன்னால தேவதூதன் உருவின பட்டயத்தோட நின்னா என்ன ஆகும்? பிள்ளையாமுக்கு அப்படித்தான் நின்னாரு. So if you are not going to according to the will of God, going a car, if the angel of the God is coming and standing with a drawing spot, or what will you do? அந்த உருவின பட்டயத்தோட நின்ன உடனே கழுதைக்கு தெரிஞ்சது, இவனுக்கு தெரியல. அது எங்க போகுது? கார் எங்க போகுது? மண்ணுக்குள்ள போகுது. சோத்தோட கழுதை ஒட்டுது, தேய்க்குது. இவன் காலை பிடிச்சு தேய்ச்சி எடுத்துருச்சு. And the angel of the God with the drawing sword was standing, it was going near, able to keep his legs away. இப்ப நமக்கு அப்படியே நிக்கிறாரு. Whether the Lord is standing like this for us, நீ கேடு கெட்டு போனாலும் உன் பின்னால வராரு, எப்படியாவது வந்துருவானா
வந்துருவானா வந்துருவானா வந்துருவானா. Even if you are going in your own way, the Lord is just waiting for you whether you will come back. இரண்டாவது, Not like that. உன் நோய்களை குணமாக்கினதுக்காக அது ஒரு உபகாரம். And secondly, the Lord have cleansed your, healed முதல் your உபகாரம் sickness. நம்மை மன்னித்தது. First one is the Lord have forgiven us. இரண்டாவது உபகாரம் நம்மை சுகமாக்குனது. And second one is the Lord is healing us. இப்ப நம்ம எல்லாம் டிவைன் ஹீலிங்ல நிக்கிறோம். We are standing in divine healing. ஒரு சிலர் டிவைன் ஹீலிங்ல நிக்கிறது இல்ல. Some are not standing in divine healing. அவங்க செக்கப்புக்கு போறாங்க. They are going for checkup. செக்கப்புக்கு போகாத டிவைன் ஹீலிங்ல நிக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? அது விழுந்தாலும் எந்திரிச்சு விழுந்து போய்கிட்டே இருக்கு. கை வலிக்குது சோத்ரா சோத்ரா போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இந்த செக்கப்புக்கு போனா அவன் ஒரு 15 லிஸ்ட் கொடுத்துருவான் ஒரு விஷயம். Those who are not going for the checkup, they are standing in divine healing, even they have pain in their hands. But those who are going for a checkup, they will give some 15 or 16 list for them. உனக்கு bloodல fault இருக்கு. There is fault in your blood. உனக்கு எலும்புக்குள்ள bone marrow இருக்கு. You have bone marrow in your bones. உனக்கு வந்து அந்த நரம்பு வந்து சுளுக்கிடுச்சு. So you got sprain in your nerve. உன்னால இனிமே நடக்க முடியாது. And you are not able to walk anymore. இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்துருவான். அதுக்கு பிறகு அது இல்லாட்ட கூட நமக்கு வந்துரும். They are giving such list, even if you are not having such problem, it will come to us. ஏன்னா அந்த பயத்திலேயே பாதி நெஞ்சிருவீங்க. நீங்க பாதி செத்துருவீங்க. And because of the fear, you will half be dead. ஆனா நமக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு வருது வர்ற மாதிரி என்ன செய்யுது போகுது. But for us it is not like that, it is coming but it is going away. உனக்கு தேவன் செய்யற இரண்டாவது உபகாரம் உன் நோய்களை குணமாக்குவது. The second benefit the Lord had done to us is Lord is healing your sickness. பாருங்க நமக்கு எவ்வளவோ வியாதிகள் வருது. We are getting many diseases. ஆனா கர்த்தர் தான் குணமாக்குறார். But the Lord is healing us. அவருடைய இரக்கம் நம்மை குணமாக்குது. His mercy is healing us. நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, பிசினஸ்க்கு போக முடியாது, வெளிய போக முடியாதுன்னு நினைக்கிறோம். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கிருபை கொடுக்கறாரு, ஒரு பலன் வருது. எந்திரிச்சு போயிடுறீங்க. We are thinking that we cannot go for job or business in the next day morning, but the Lord is giving grace on the next day morning and we are able to go out. பலவீனத்துல என்ன செஞ்சிரோம்? எப்படியாவது பலன் கொண்டுறோம். In the time of infirmities we are getting strength and we are moving. சோத்ரம் 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 சோத்ரம்னு உடனே வண்டி தள்ளி விட்டு ஸ்டார்ட் ஆகி போயிடுது. When we keep on praising God, we are able to start our miracle. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு பகல் முழுசும் எது மறந்துருது? இந்த வியாதியே மறந்து போயிடுது. And the whole day we are forgetting the diseases. அப்படிதானே? உண்மைதானே? கரெக்ட் தானே? Is it true or not? இரண்டாவது உபகாரம் கர்த்தர் உன்னை குணமாக்கினார். The second benefit is the Lord healed your diseases. மூன்றாவது, Thirdly, உன் பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டார். he redeemed the life from destruction. உன்னை கொல்லணும்ங்கறதான் பிசாசுடைய வேலை. The work of the devil is to kill you. எப்படியாவது கொன்றணும். Somehow he have to kill you ஆக்சிடென்ட் ஆக்கிடணும், by accident, இல்ல உன்னை எங்கயா தள்ளி விட்டுறணும். or he may want to make you pull you down. சங்கீதக்காரன் சொல்றான், நீ என்னை விழும்படி என்ன செய்தாய்? தள்ளினாய். And the psalmist is telling that you made me to கர்த்தரோ fall என்னை down, தாங்கினார். but the Lord sustaineth me. நம்மள கொல்லணும்ங்கறதுதான் பிசாசுடைய ஒரு பெரிய இது. The great purpose of Satan is to kill us. நம்மள அழிச்சிரணும். அதான் அவனுடைய டார்கெட். The target of Satan is to destruct us. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பிசாசு துரத்துனேன். In one place I was casting demon. அதுக்கு பிறகு அந்த பிசாசு, அந்த பேர் உள்ள பிசாசை நானு டச் பண்ணல. Then again I was not touching the name of the devil. ஒரு 15 வருஷம் கழிச்சு அதே ஸ்பிரிட், அதே பேர் உள்ள ஒரு ஸ்பிரிட்டை நானு ஒரு இடத்துல டச் பண்ணேன். After 15 years of time I was touching the name of the same devil after 15 years. அந்த ஆவி என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. And the spirit was looking unto me. நீ 15 வருஷத்துக்கு முன்னால எங்கேயோ என்னைய டச் பண்ணிருக்கியே அப்படிங்கிறது. And the spirit was telling me before 15 years of time you have touched me somewhere. அந்த ஸ்பிரிட்டுக்கு தெரியுது இவன் நம்முடைய பிரான்ச் எங்கேயோ வெட்டி இருக்கான், உடைச்சிருக்கான்னு சொல்லி. And the spirit is able to understand somewhere he cut out my branch. நீ இன்னும் உயிரோட இருக்க? Still are you alive? அது கேக்குது. And he is asking. என்கிட்ட மோதினவங்க யாரும் உயிரோட இருந்தது கிடையாது. And one he is coming and resisting with me. எப்படியாவது அழிச்சிருவோமே. We will somehow destroy. அப்ப நீ உயிரோட இருக்க. Still you are alive. இதான் அவனுடைய நோக்கத்தை பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். So this is the purpose of the devil, and the thief is coming to just destruct us. இயேசு பிறந்த உடனேயே அவருடைய பிராணனை வாங்க திட்டமிட்டார். When Jesus was born, they were all are waiting to just taking him away. யோசேப்பிட்ட கர்த்தர் பேசுறார். And Lord is என்னுடைய பிராணனை வாங்க தேடினவர்களை நான் கொன்று போட்டேன், நீ வெளியே வாங்குறார். வாசிங்க மத்தேயு 1 அதிகாரமா 2 அதிகாரம். மத்தேயு 2 அதிகாரம் 8 வசனமா.
அது ஒரு சப்ஜெக்ட். டைம் வரும்போது நான் பேசுறேன். இப்போ சொல்லுங்க. 20ஆம் வசனம் மன்னிக்கவும். 2:20 இருக்கா? நீ எழுது, பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். முடிஞ்சு போச்சு. பிராணனை வாங்க தேடினவன் அவன் என்னது? காலி. They come to seek your life, or they are dead always. ஆண்டவர் உனக்காக எத்தனை பேரை கொல்றார். உன்னை உயிரோட வைக்கிறதுக்கு உன்னையால எத்தனை பேரை கொன்றிருக்காரா? To keep you alive, the Lord have slain many people. நம்ம விசுவாசி ஒருத்தர் சென்னையில உண்டு. There was a believer at Chennai. அவர் நல்ல ஒரு விசுவாசி. அவர் பாவப்பட்ட மனுஷன். கொஞ்சம் அவங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்தாங்க. He was a very good believer and he was a pathetic state. He was working in a company. மீனவர்கள். He is a fisherman. ஒரு போட் ஓட்டுற வேலை செஞ்சாரு. And he was droving a boat. ஆப்போசிட் டீம் என்ன பண்ணிட்டா, நைட் போட்டை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போனா, காலையில போனா போட்டே இல்ல. And opposite team, when he was just making the boat to stay in the place, the boat was missing in the next day morning. தேடி பார்க்கறாங்க. He was keeping on searching. கடைசில பார்த்தா 2 நாள் கழிச்சு பார்த்தா வெயிட் வச்சு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான். After 2 days of time, they were able to see they kept some weight on the boat and it was sank. சரி, இந்த வேலை ஒத்து வராது அப்படினு சொல்லி அவர் ஒரு மிஷின் ஓட்ட போயிட்டாரு. And he thought that this business is not good for them, so he started to make a machine there. ஒரு தண்ட வாடகைக்கு ஓட்டுனார். And for ஒரு நாள் மிஷினை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. One day he was starting the machine, it was not getting start. என்ஜின்ல உப்பள்ளி போட்டான். And he made some salt inside the engine. அதோட என்ஜின் அவுட். An engine was out. சரி, அதோட அந்த வேலை முடிஞ்சு போச்சு. That work was also over. சரி, ஏதாவது சின்ன கான்ட்ராக்ட் கவர்மெண்ட்ல எடுக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட்ல பேப்பரை PWD ல மூவ் பண்றான். And he thought of making some contracts in the government, so he was moving some papers there. ஆனா லைசென்ஸே வர மாட்டேங்குது. He is not able to receive the license. ஒரு மாசம் கழிச்சு போனா அப்படி ஒரு பேப்பரை இங்க வரலன்ட்டான். ஆள் வச்சு அந்த பேப்பரை தூக்கிட்டு போய்ட்டான். And after some months they are going there, they are telling that they have made some people to take away the paper. அப்ப என்கிட்ட சொன்னாரு, அவனை நான் CPM ல மட்டும் இல்ல, அவனை என்ன பண்ணுவேனே தெரியாது. And he told me that if I was not in CPM, I don't know what I will do to him. நமக்கும் கூட சில நேரத்துல அப்படிலாம் வந்திருதா? Even some of the time we are thinking like this. எனக்கு அது கேட்ட உடனே எனக்கு அவனோட டென்ஷன் ஆயி போச்சு. When I was hearing that, I got tension more than him. அப்ப நான் ரொம்ப சின்ன வயசு. I was so young in age. நான் சொன்னேன், நீ ஏன் கொல்ற, விடு, அவனா சாவான், விடுன்னு சொன்னேன். I told that why you are killing and he will kill you. அவனா சாவான், விடு. He will be killed himself. அவ்வளவுதான், நான் போயிட்டேன், அவனும் போயிட்டான். And I was passed and he was also departed. 1 or 2 weeks. After 2 or 3 weeks. நான் அவங்க ஏரியாக்கு விசிட்டிங் போனேன். I was going for visiting his area. விசிட்டிங் போகும்போது என்னை பார்த்த உடனே வாசல்ல கதவை திறந்தான். Looking at me, he was opening the door. எனக்கு ஒண்ணும் தெரியாதா, நான் அந்த சின்ன வயசுல அந்த வேகத்துல எப்படி இருக்கானா செத்துட்டானா அப்படின்னு கேட்டேன். So in young age with the speed, I was asked him whether he was alive or not. ஏன்னா அவனுக்கு பிரச்சனை யாருதான்? அவன்தான். அவன் உடனே வாயை போத்திக்கிட்டான். பிரதர் சத்தமா பேசிடாத பிரதர் அப்படின்ட்டான். The problem for him is that particular person, he was shutting his mouth and he told the brother, please don't talk. நான் பேச்சை நிப்பாட்டிட்டேன். I too stopped talking. ஏன்னா அவன் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தான் அவன் வீடு. Because next to us is his house. உண்மையாவே செத்துட்டான். இன்னைக்கு 3வது நாள். And really he was dead and it was 3rd day. எனக்கே பக்குன்னு ஆயி போச்சு. என்னடா இது இப்படி செத்து போயிட்டானே. I was very shocked to hear his death news. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செத்து போனவனுடைய வைஃபோட தம்பி செத்து போனவனுடைய குழந்தையை சர்ச்சுக்கு தூக்கிட்டு வந்தான். ஒரு குட்டி குழந்தை. எனக்கு அதை பார்த்த உடனே மைண்டே கெட்டு போயிடுச்சு. ச்சே, அநியாயமா கொன்னுட்டமே ஒருத்தனே. After some time the person was dead. அழகா ஒரு சைனா பீஸ் மாதிரி ஒரு குழந்தையை தூக்கிட்டு வரான். And they bringing யாருன்னு கேட்டேன். எங்க அக்கா மாப்பிள்ளை இறந்துட்டாரு, இது எங்க அக்கா குழந்தைனா. எனக்கு என்னடா இது, நம்ம அவன் கர்த்தர் தூக்கிடுவாருன்னு சொன்னமே தூக்கிட்டாரு, இந்த பிள்ளைக்கு தகப்பனே இல்லாம போயிட்டாரு. After the day's time, the people coming to the house and to the faith home, and it was very small child. I was so pathetic to look toward them. உன்னுடைய பிராணனை விலக்கும்படியாக எத்தனையோ பேர் பிராணனை கர்த்தர் தூக்குறாரு. To make your life alive, the Lord is taking many people's life. இந்த மாசம் 30 நாள் நமக்கு கூட்டி கொடுத்ததுக்கு பிராணனை விலக்கினது 3வது உபகாரம். அழிவுக்கு விலக்கினது 3வது உபகாரம். The third benefit the Lord done to us is His redeem our life from destruction. Fourthly,
கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டினார். Lord crowned you with his merciful and goodness. தேவையான கிருபை கொடுத்தாரு. ஜெபம் பண்ணும்போது இரக்கம் பாராட்டினாரு. போக்குல வரத்துல உன் குடும்பத்துல வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் உனக்கு கிருபையை அளவில்லாமல் கொடுத்தார். அது நாலாவது உபகாரம். The fourth benefit the Lord done to us is he given the immeasurable grace to us wherever we are going and all the ways we are doing. ஐந்தாவது, Fifthly, உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினார். he satisfied our mouth with good things. என்ன ஜெபம் பண்ணியோ அவ்வளவும் கிடைச்சது. Whatever prayer you offered, you received everything. நல்ல சாப்பாடு, They have given the good food, நல்ல குடிக்கிறதுக்கு, for good drink, நல்ல Dress பண்றதுக்கு, and dress you properly. உனக்கு எல்லா விதத்திலையும் கர்த்தர் சகலமும் நன்மையாய் நடத்தி தந்தார். The Lord have given everything in a good state for you. நமக்கு பாருங்க, நல்லா உட்கார்ந்து அழகா நமக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க போய் பாருங்க. சாப்பாடு இல்லாம, சரியான Dress இல்லாம, ஃபீஸ் கட்ட முடியாம, நல்ல சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. There are many people are under the difficulties. They are not having good food and they are not having good dresses at all. நமக்கு அப்படிலாம் இல்லையே. But it is not like that for us. அப்படி மணி அடிச்ச மாதிரி டம் டிங் அடிச்சவனே வந்துருதே. When we are receiving the food like when the bell is rang. தேவைகளை நன்மையினாலே கர்த்தர் உன் வாயை திருப்தியாக்கினார். The Lord satisfied your mouth with good things. ஆறாவது, Sixthly, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயது போலாக்குறார்னா அபிஷேகத்துல உன்னைய ஒரு ஸ்டெப் உயர கொண்டு வந்திருக்கிறார். the Lord made you an anointing one step forward. Need a young youth is renewed like an eagle. நம்ம இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், அபிஷேகம் தான். Still we are active because of anointing. இல்லன்னு சொன்னா நம்மள மாதிரி வயசான ஆளுங்க எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிட்டு இருக்காங்க. Our old age people like are they are going to be under some distraction. உட்கார முடியாம, எழும்ப முடியாம, எழும்புனா உட்கார முடியாம, நடந்தா நிக்க முடியாம, எத்தனையோ டிசைன்லாம் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்முடைய வயதை எப்படி மாத்துறாரு? கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல மாற்றுகிறார். If they are sitting, they are not able to stand. If they are standing, not able to sit. They are not able to walk. But the Lord is changing our youth like a renewed like eagles. செத்து போன மாதிரி வரோம். ஒரு வார்த்தை, ஒரு அபிஷேகம், ஒரு தரிசனம், ஒரு வல்லமை வந்த உடனே டப்புன்னு நம்ம எப்படி ஆயிரோம்? கழுகு மாதிரி எழும்பிடுறோம், தட்டி அடிச்சு எழும்பிடுறோம். When we are coming like a dead state, when the Lord is giving his word and the words to us, and we are just rising like an eagles. பிசாசு பார்க்கறான், இவனை அடிச்சிட்டோம், இவன் செத்த முகமா கோயிலுக்கு போயிட்டு வரான். வெளியே வரும்போது எப்படி வருது? நம்முடைய முகம் பிரகாசிக்குது. So Satan is telling that we have slain him, but when he is coming out, our faces are getting brightened. அவனுக்கு எப்படி என்ன பண்ணா இவனை ஓய்க்கலாம்னு தெரிய மாட்டேங்குது. And you do not know what to do to distract us. உண்மைதானா? Is it true or not? கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயது போல மாற்றுகிறார். The youth is renewed like an eagle. கழுகுக்கு மொத்த வயசு எவ்வளவு? What is the age of lifespan for eagle? கழுகுக்கு 70 வயசு. 70 years of age. 70 வருஷம் ஒரு கழுகு, நல்ல குவாலிட்டியான கழுகு, வெரைட்டியானது, 70 வருஷம் உயிர் இருக்கு. A good quality eagle can live for 70 years. 40 வருஷத்துல அதுக்கு ஒரு ரினியூவல் வருது. At the age of 40, it is getting some renewal. அந்த டைம் வந்த உடனே அதுக்கு தெரியும் எங்க ஓடி போய்டும், கண்மலைக்கு உச்சிக்கு ஓடிரும். When the time is coming, it will go to the peak of the rock. அங்க போய் உட்கார்ந்து இந்த ஷார்ப்பா இருக்கிறதான அழகெல்லாம் என்ன செய்யுது? வளைஞ்சிருது. அதெல்லாம் உடைச்சி நொறுக்கி அதை கிளியர் பண்ணி கலத்தி விடுது. So all the beaks which is sharp found in it, it will just make it to remove down. இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிறதான இந்த இறகு சிறகெல்லாம் வெயிட் ஆகி ஒட்டிக்குது. அதனால வேகமா பறக்க முடியாது. அதெல்லாம் பிச்சு கொத்தி எடுத்து அவுட் ஆக்கிடுது. கழுகை போல முழு மொட்டையா இருங்கிற மாதிரி மொத்தமா தானே பிச்சு உதறி எடுத்து கொத்தி எடுத்துருது. All the wings under his neck, it is removing him itself just to make it to pull, because it is not able to fly faster. இது கரெக்டா ஒன்னு தானா விழணும், இல்லனா இதுவே உடைச்சு கிட்டச்சு கிளியர் பண்ணி வளர்ந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் எத்தனை வருஷம்? 30 years வண்டி ரன் பண்ணுது. It should fall itself or yet make it to fall down, and after 30 years it can run his race. நமக்கு அப்படி இல்ல. It's not like that for us. Every meeting pick up ஆயிடுது வண்டி. Every meeting we are getting our சார்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். We are charging ourselves. கிருபை வாங்குறோம். We are receiving grace. வாழ வயது போல மாறிறோம். We are changed like a youth. கடைசியாக At last, நமக்கு பயங்கரமான பாதைகள், ஒடுக்கப்படுகிற பாதைகள் வரும்போது கர்த்தர் நமக்கு நீதி நியாயம் செய்கிறார். so when we are getting the path of oppression, the Lord is doing his judgment for us. நம்முடைய நீதி கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. Our Lord is the judge. இந்த 7 காரியத்துக்காக அவர் செய்த இந்த 7 உபகாரங்களையும், அவர் செய்த இந்த 7 உபகாரங்களையும், இதுதான் சகல உபகாரம். இதை நீ என்ன செய்ய கூடாது? மறக்கவே கூடாது. These are the 7 benefits called as all benefits, and we should not forget not.
நமக்கு எல்லாருக்கும் முதல் 2 வசனம் ரொம்ப தெரியும், அதுக்கு அடுத்து உள்ள 4 வசனமும் சுத்தமா தெரியாது. So we all know this first 2 verses, and next 4 verses we are not known about it. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். Let us all close our இந்த eyes. 7 காரியத்துக்காக இப்ப கர்த்தரை துதியுங்க. We are going to praise God for 7 things. இந்த 7ல 1 2 உங்களுக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க. So 1 or 2 things be increased in you. இந்த 7 காரியம்னா சகல உபகாரங்கள். These 7 things are called as all கொஞ்ச benefits. நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? Let us all praise God for a few minutes. சங்கீதக்காரனோட நாமும் சேர்ந்து கொள்வோம். Let us all join with psalmist. ஆண்டவரே, எனக்கு என்னுடைய குறைகளை மன்னித்தீர். Lord, you have forgiven my mistake. என் அக்கிரமங்களை மன்னித்தீர். Lord, you have forgiven my iniquities. நோய்களை குணமாக்கினீர். You heal my diseases. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many are able to tell என் like this? பிராணனை அழிவுக்கு மீட்டார். You have restored என்னை destruction. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். You crown with loving kindness and என் mercy. வாயை நன்மையினால் திருப்தியாக்கினார். You satisfy my mouth with goodness. கழுகை போல எனக்கு வாழவேதை கர்த்தர் கட்டளையிட்டார். My youth is renewed like eagles. ஒடுக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்தார். At the time of oppression, the Lord made judgment நான் for அதை me. ஒருபோதும் மறக்க மாட்டேன். I will not forget forever. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதியுங்கள் பார்க்கலாம். Let us all praise God for a few minutes. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அதை சொல்லி சொல்லி கர்த்தரை துதிப்போம். Those who are having this experience, let us all mention it and we can praise Him. Hallelujah, hallelujah, hallelujah. Hey, the body. Oh, Jesus. Hikara. Ora bara 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 bakara. Amen, 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 amen. Shiri bili 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 bili. Kula bara bara bakara bara. ஆண்டவரே, தெய்வமே, இந்தியாவை நீர் பொறுப்படும் ஐயா, ஆட்சியை நீர் பொறுப்படும் ஐயா, ஆவியானவர் கட்டுப்படுத்தும். வினாக்கரே வேணாவாலா. Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Ori bara 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 bakara bakara bakatura bara. ஆமா. இரண்டாவது, தமிழ்நாட்டுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டோம். Secondly, we are bound to pray for Tamil Nadu. பைபிள் அப்படி சொல்லுகிறது. Bible says, அப்படிதானே சொல்லுது. Bible is saying like that. அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக என்ன செய்யுங்க, ஆட்சியில் உள்ளவங்களுக்காக நாம ஜெபிக்கணும். So we have to pray for the people, those who are in authority and in ruling. சிங்காசனத்திலிருந்து அவர் இறங்கணும். The Lord should descend down from throne. அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தணும். The Lord should reveal that He is ruling. இந்த சட்டங்கள்ல இருக்கிற இந்த குழப்பங்கள் எல்லாமே இந்த மாசத்துக்குள்ள வர்ற மாசத்துக்குள்ள எல்லாம் கிளியர் ஆயிடும். All the confusions of the law should be get cleared in the next month. இப்ப நம்முடைய faith homeக்குள்ளேயே எவ்வளவோ தடைகள் இருக்கு. There are many hindrances, obstacles found in our faith home. நமக்கு இன்னும் எவ்வளவோ எதிர்ப்புகள் பல இடங்கள்ல இருக்கு. There are many opposition found in many places. ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி எல்லாம் இருக்கு. We are not able to do anything. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? சரியா ஜெபம் பண்ணீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். If you pray properly, you will get a result. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தமிழகத்துல ஒரு சமாதானமா தெய்வம் கட்டளையிடும். உம்முடைய நாமத்துல ஜெபிக்கிறோம், உம்முடைய நாமத்துல ஜெபிக்கிறோம், உம்முடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல பிரச்சனைகள் சுவாமி, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகுது. சமாதானமான நிரந்தரமான பிரச்சனை இல்லாத தெய்வம் கட்டளையிடும்.
Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Jesus, Jesus, Jesus. தெய்வம் கிரியை செய்ய வருகிற மாசத்துக்குள்ள கர்த்தாவே சட்டங்கள் எல்லாம் கிளியர் ஆயிரணும். எல்லா பிரச்சனையும் இயேசுவின் நாமத்துல சரிபடணுங்க. ஆமென் ஆண்டவரே. இரவன கரபானியா கரபலாம் ஷராயிர பாங்கரே வேலாங்கரே வேனகரே வேனகரபா. தோத்ரா 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 தோத்ரா. தெய்வம் செய்யும் தெய்வம் செய்யும் தெய்வம் செய்யும் தெய்வம் செய்யும் தெய்வம் செய்யும் 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 செய்யும். ஓரி கபலபாரி பரக்கர பரக்கர பக்கர பக்கர பரக்கர பானியா. ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இக்கமானி ஊரிமானசா அலைக்கபாரானி. ஏய் ரததததததரபகதரா. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஓ ரபகர பகர 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 பகர. ஆமென். இந்தியாவின் அதிபதி யாரு? ஒரு ஆள் இருக்கான். So the ruling party of this India is a person is there. பெர்சியாவுல ராஜான்னு ஒருத்தர் இருந்தான். At Persia there is a name called king. ஆனா ஜெபத்தை தடுத்தது யாரு? But who stopped the prayer? பெர்சியாவின் அதிபதின்னு ஒரு ஆள் இருந்தான். So the prince of the Persia was stopping the prayer. யார் அவன்? Who is that person? பிசாசு. The Satan. பிசாசு ஒரு நாள் சாது சுந்தர் சிங் கிட்ட போனான். Satan one day was going to Sadhu Sundar Singh. அவரு ஹிமாலயஸ்ல ஜெபிச்சிட்டு இருக்கும்போது When he was praying at Himalayas, நேரடியா போய் நின்னான். he was standing in front of him. பேசினான். He was speaking to him. இயேசு இயேசுன்னு சொன்னலையே உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொன்னான். You were keeping on telling Jesus, what did you receive? உன்னை சீக்கிய மதத்துல இருந்து வீட்ல இருந்து துரத்தி விட்டுருக்கானுங்க. இதான் உனக்கு நடந்திருக்கு. So the thing happened is they have thrown you out of the Sikhism. சரி போனது போட்டும். So whatever gone is gone. இப்போ ஏன்ட்ட வா. Now you come to me. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உன் பேரை நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணி காட்டுறேன். Till the world is there, I will make your name to stand forever. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சாது சுந்தர் சிங் உன் நேம் வந்து வேர்ல்ட் லெவல்ல நிக்கும். Till the world is there, your name Sadhu Sundar Singh will be there in our world. இவர் சொன்னாரா இந்த உலகத்துல நான் வேற ஒரு உலகத்துக்குரிய ஆளு போ சாத்தானே. And he told that I was not belong to this world, I belong to some other world. அவன் சொன்னானா சேலஞ்ச் பண்ணான். And he was challenging him. நீ பாரு உனக்கு கொடுத்த சான்ஸை நீ வீணாக்கிட்ட. And you missed your chance. காந்தின் நான் ஒரு ஆளை கொண்டு வரேன் பாரு. I am going to make a person named Gandhi. உனக்கு அந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட. காந்தின் நான் ஒரு ஆளை எழுப்புறேன் பாரு. And you missed a chance, I am going to rise up a person named Gandhi. இந்த இந்தியா இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கிற வரைக்கும் காந்தி பேர் வந்துகிட்டே இருக்கும். Till India is there, till the world is there, the name of the Gandhi will keep on coming. திரும்பி போய்டான். And he was returning back. அதுக்கு பிறகு யாரு தலையை தூக்குனா? சாதாரண ஆத்துமா மகாத்மாவா மாறினார். So the Mahatma Gandhi was raising his head. சாதாரண ஆத்துமா மகாத்மாவா மாறினார். And the normal soul became a Mahatma. மகாத்மா காந்தி. He became a Mahatma Gandhi. உங்க பாக்கெட்ல இருக்காரா? Whether he was in your pockets? இருக்காரா? எல்லா பாஸ்டர் பாக்கெட்லயும் இருக்காரு, எல்லா பசங்க பாக்கெட்லயும் இருக்காரு. யாரு? காசுல யார் இருக்கா? பணத்துல யார் இருக்கா? காந்தி இருக்காரு. Who is vested in the money? Gandhi is vested. அன்னைக்கு பிசாசு சொன்னா பாருங்க, நீ இந்த சான்ஸை விடுற, நான் காந்தின்னு ஒருத்தனை எழுப்பி உலகம் இருக்கிற வரைக்கும் அவன் நேம ஸ்டாண்ட் பண்ணி காட்டுறான் பாரு, உனக்கு சான்ஸ் போயிடுச்சு. And Satan told that you have missed your chance till the world is living around. இந்தியாவின் அதிபதி. And he is the prince of this India. அவனை இப்ப நம்ம கட்ட போறோம். We are going to bind him. அவனுக்கு பல சக்திகள் இருக்கு. There are many powers vested with him. அதுல ஒரு சக்தி நமக்கு வர்ற ஜெபத்தை பிரேக் பண்றது. One power is பதில பிரேக் பண்றது. And one power is just breaking the answer. தானியேல் பயங்கரமா ஜெபிச்சாங்க. Daniel was praying fervently. பதிலே வரல. He is not receiving the answer. அவன் நம்மள மாதிரி விடுற ஆள் கிடையாது.
He is not like a person just forsaking. அவன் பிடிவாதத்துல பயங்கரமான ஆள். And he was so strong in holding. அவன் prayer விடாம எடுக்கறான். He was keeping on praying. பதிலே வரல. But he was not receiving answer. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 7 நாள் 15 நாள் 21 நாள் போயிடுச்சு. 1 day and 2 3 days 4 days and 21 days has passed. ஆனா பதில் வரல. But he was not receiving answer. பட் இவன் prayer எங்க போயிட்டே இருக்கு? மேல இடிச்சிட்டே இருக்கு. கதவை தட்டுது. But where his prayer is going, he is knocking the door. சொன்னாரு இவன் ஏன் பதில் கொடுத்த பிறகு கத்திட்டே கிடக்குறான். And Lord is telling that until I have given answer, why he was just still knocking. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது பதில் யார்ட்ட போய் சேரல. பார்ட்டிக்கு வந்து சேரல. And then we are able to understand the answer was not receiving to the party. தடுத்தது யார்? Who hindered it? பெர்சியாவின் அதிபதியின் ஒரு ஸ்பிரிட். And the spirit name was Prince of the Persia. அப்படியே அந்த தூதனை நிப்பாட்டி வச்சிட்டான். And the angel stopped it. எப்படி இருக்கும்? How it will be? இப்ப மிகாவேல் வரான். Now Michael is coming. வந்து மிகாவேல் வந்தான். And Michael is coming. வந்து அடிச்சு அவன்ட்ட இருந்து யாரை ரிலீஸ் பண்றான்? ஏன்னா மிகாவேல் வந்து யுத்தத்தின் தூதன். முதல்ல வந்தது சாஃப்ட் நேச்சர் மிதவாதி வந்துட்டாரு. தீவிரவாதி வரல. So first a soft natured person was terrorist was come, but not an ordinary person. முதல்ல வந்தது யாரு? Who came first? காபிரியேல். அவர் வந்து நற்செய்தி மட்டும் தான் சொல்லுவாரு. அவருக்கு சண்டை போடலாம் தெரியாது. And Gabriel was able to preach the good news. He is not able to fight. அவர் வந்து குட் நியூஸ் சொல்ல வந்தாரு. சொல்ல விடல, பேசாம நின்னுட்டாரு. He was preaching the good news, but he was not able to fight. வர்றான். ஜனத்தின் அதிபதி மிகாவேல் வர்றான். And the Michael is coming there. வந்து தட்டி அவனை அடிச்சு தூக்கிட்டு காபிரியேலை ரிலீஸ் பண்ணி பதில் கொண்டு போய் கொடுத்தான். And he smote everyone who released Gabriel and was giving answer. வாசிங்க தானியேலின் புத்தகம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12-13 அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாவினிடத்தில் தரித்திருந்தேன். எப்படி? பெர்சியாவின் அதிபதி என்னைய பிரேக் பண்ணி விட்டுட்டான். அது மனுஷன் அல்ல. நான் அங்க நின்னுட்டேன். வேற வழி இல்ல. யார் வந்தா? இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இந்தியாவின் அதிபதி. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பிரிட் இருக்கு. So in every place there is a spirit vested. அப்படிதானே? Is it true or not? ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு அதிபதி இருக்கும். In every village there is a prince. கிராமத்தின் அதிபதி. அது ஒரு ஆவி. அதுக்கு அந்த எல்லையம்மன் சொல்லுவான். ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு குட்டி குட்டி ஆவிகள் கண்ட்ரோல்ல இருக்கும். கிராமத்தின் அதிபதி. The prince of the village, a small spirit will control over the village. வாசிங்க, தெரியுமா அந்த வசனம்? கொணவட்டத்துக்கு ஒரு ஆவி இருக்கும். There is a spirit in that Konavatam. இருக்கா? அவர்களுடைய கிராமத்தின் அதிபதிகளை உருவ குத்தினீர். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 14. Book of Habakkuk chapter 3 verse 14. நீர் அவருடைய ஈட்டிகளினாலேயே அவருடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிபதி உட்கார்ந்துகிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். You strike the head of the villages with the stripes. ஜெபம் எல்லாரும். Shall we pray now? இந்தியாவின் அதிபதி, இந்த ஏரியாக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாத்தையும் நம்ம கட்டிட்டோம்னா டைரக்ட் கனெக்ஷன் கிளியரா கிடைக்கும். When we bind all the spirits, the prince of this India, all the spirits working in the village, and we can get the direct connection from kingdom of heaven. அவன் ஒரு ஜாமர் மாதிரி. So he is like a jammer. ஜாமர் தெரியுமா? ஜாமர்னு ஒரு கருவி இருக்கு. There is an instrument called jammer. அந்த ஜாமரை கொண்டு வந்து நீங்க இந்த ரோட்ல அந்த லாரியை நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமென்ட் உள்ள வண்டி நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா இந்த குறிக்கப்பட்ட ஏரியால ஒரு நெட்வொர்க்கும் வேலை செய்யாது. எல்லாம் ஆஃப் ஆயிடும். When you bring jammer here near this lorry and all the network will be disconnected. புரியுதா உங்களுக்கு? தெரியுமா? அது வெடிகுண்டு எல்லாம் செயலிழக்க வச்சிரும். அந்த ஏரியால எதையுமே வர்க் பண்ண விடாது. I do not allow anything to work over the area. ஜல்லிக்கட்டுக்கு இவங்க போராட்டம் நடத்தும்போது போலீஸ் வந்து பீச்ல அப்படி தான் பண்ணிட்டான். So when they are striving for Jallikattu program, the police was doing such things there. இந்த பசங்க எவனுமே வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ண கூடாது. அவ்வளவுத்தையும் பிரேக் பண்றான்டா. To break everything, they should not contact in WhatsApp. They have done like that. ஆனா இந்த பசங்க என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாரும் பசங்களுமே ஐடி. இவன் என்ன பண்ணிட்டான்? உடனே போனை போட்டு இந்த ஜாமருக்கு எங்க வர்க் பண்றது, அவனுக்கு ஐடி எங்க வர்க் பண்ணுதுன்னு சொல்லி அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவனை கூப்பிட்டு இந்த ஜாமரை கொஞ்ச நேரத்துல செஞ்சு விட்டான். ஜாம் பண்ணி வச்சிட்டான் 3 நிமிஷத்துல.
So within 3 minutes of time, all the people they belong to IT, they have conducted where this jammer IT is available and they disconnected it within 3 minutes of time. 3 minutesல அந்த ஜாமர் ஜீப் அந்த வேன் நின்னுச்சு, செயலற்று போயிடுச்சு, அப்படி ஸ்டாப் ஆகி போச்சு. இவங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல வர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So within 3 minutes of time did not start to work, so they all started to work with WhatsApp. So we are going to pray for it. அவனை கட்டிட்டு நம்ம தேவனுக்கு டைரக்டா கனெக்ஷன் எடுக்கணும் இப்போ. So we are going to bind him and we have to bring a direct connection with God. ஒவ்வொரு ஊர்லயும் இந்தியாவிலேயும் அதிபதியாக இருந்த ஆளுகை செய்யற பொல்லாத வல்லமைகளை சாத்தானை மின்னலை போல வானத்திலிருந்து விழவைக்க முடியாது. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. இந்தியாவின் அதிபதியை கட்டுகிறேன், இந்த ஊழியர்களுக்கு விரோதமான வல்லமைகள் எல்லாம் கட்டுகிறேன், உம்முடைய ஜனத்துக்கு விரோதமான வல்லமைகளை கட்டுகிறேன், ஜெபத்துக்கு பதில் வர முடியாமல் தடுக்கிற ஆவிகளை நிர்மூலமாக்குகிறேன். Hallelujah, 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 hallelujah. Bala bakara bakara. ஆமா, இந்த பாயிண்ட்க்கு நீங்க நல்லா ஜெபிச்சீங்கன்னா இதுவரைக்கும் உங்க ஜெபத்துக்கு என்னென்ன தடை இருக்கோ அந்த ஆவிலாம் வெளியே ஓடிடும். If you pray properly for this point, all the hindrance for your prayer points will be free away. அவனுடைய மெயின் டார்கெட் உன் ஜெபத்துக்கு பதில் வந்து சேரக்கூடாது. The main target of Satan is that you should not receive the answer for your prayer. அதுதான் 21 நாள் 21 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இழுத்துக்கிட்டு போகுது. ஏன்னா நமக்கு வந்து இதனுடைய ரகசியம் தெரியல. We are not able to know the secrets. So your prayer time was extended to 21 days or 21 years of time. எல்லாரும் சரியா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். Let us all pray properly. நீங்க அந்த ஆவியை கட்டும்போது உனக்கு விரோதமான ஆவியும் கட்டப்படும். When you are binding the spirit, all the spirit which is working against you will be bound. உன் ஜெபத்துக்கு தடையாய் போராடுகிற ஆவியும் அழிந்து போகும். All the spirit is working against your prayer also will be destroyed. Hallelujah, hallelujah. Oh rabakat rabakat rabakat. Arimania. Jesus. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ரேபாலா பாரியா ராபாலா கரபா கரபாலா கதுரா. ஆண்டவரே, இந்த தேசத்தின் வல்லமைகள் எல்லா அதிபதியின் சக்திகளை முறியடிக்கிறாங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. கர்த்தருடைய ஜெபமுடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்து நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் வரங்கள், வல்லமைகள், கிருபைகள், தாளந்துகள், ஈவு உள்ளவர்களாய் மாற வேண்டும். Next our believers should be changed as a person those are receiving these talents and gifts and சாதாரண ஒரு பிலீவரா இருக்க கூடாது. They should not be an ordinary believer. எல்லாரும் கர்த்தரோடு நெருங்கிய தொடர்புல இருக்கணும். They should have a close relationship with God. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள் வேலை செய்யணும். So for everyone a gift should be operated for them. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்களா இருக்க கூடாது. And those should not be with faint.
புருஷன் ஜெப வீரன்னா மனைவி தீர்க்கதரிசியா இருக்கணும். If your husband is a prayer warrior, your wife should be a prophet. பிள்ளைகள் தரிசனம் காண்கிறவர்களா இருக்க வேண்டும். And children should be seeing vision. ஊழியக்காரங்க எல்லாம் அக்கினியாய் மாறணும். And servants of God should be changed as fire. ஒவ்வொரு வீடுகளும் ஃபைத்தம் போல ஜெப வீடுகளாய் மாறிடணும். Every house should be changed as a free tomb like a prayer house. ஒரு ஆள் தடுமாறினா அடுத்த ஆள் தூக்கி விடணும். If one person is stumbling, another person should slip. ஒரு ஆள் ஜெபிக்கலன்னா இன்னொரு ஆள் ஜெபிக்கணும். If one is not praying, other should pray. வீட்ல ஒரு உபவாசத்துல ஒரு ஆளாவது மாறி மாறி வந்துட்டே இருக்கணும், செயின் மாதிரி. And like a prayer chain, and they have to take fast. வார வாரம் வந்து கர்த்தர் ஜனங்கள் சாட்சி சொல்லணும். Every week they have to testify. கர்த்தர் பேசினாரு. Lord spoke to me. கர்த்தரை பார்த்தேன். I have seen God. என் வீட்ல கர்த்தர் உலாவினாரு. And the Lord was moving in my house. என்னோட போராடின வல்லமை நான் விழுந்தத பார்த்தேன். All the powers which working against me was fallen. தேவனுக்கும் நமக்கும் ஒரு சரியான ஒரு தொடர்பு உண்டாகும். So there should be a proper relationship between us and God. அப்படி வேணுமா வேண்டாமா? Do you want such experience? தப்பு பண்ணா அடிக்கட்டும். So if you are doing wrong, let him beat. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? Is there any child with a father that is not sparing? நம்மள கண்டிக்கட்டும். Let him நமக்கு உணர்த்தட்டும். Let him commit us. Let him warn us. நம்ம சரிப்படுத்தட்டும். Let him separate us. நம்ம உடைக்கட்டும். Let him break us. நம்ம உருவாக்கட்டும். Let him mold us. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? How many desire like this? எல்லாரும் ஒரு விசுவாசி கூட இந்த சோம்பலாக இருக்கவே கூடாது. No believer should be found with faintness. கூட்டங்கள், ஜெபங்கள், ஊழியம், ஜனங்கள் ஓடி வரணும். All the meetings and all they have to come and run over this. ஒவ்வொரு புருஷர்களும் கர்த்தருக்காக நிக்கணும். All the husbands to stand for. ஒவ்வொரு சகோதரிகளும் தெபோராளை போல எழும்பணும். All the women should be changed like a Deborah. எழும்பு கர்த்தரின் பொய்யமே பூர்வ நாட்களை போல எழும்பு. Arise, O arm, you just like ராகாபை வதைத்தது நீதான் அல்லவோ? And you have turned out Rahab. வலு சர்ப்பத்தை துண்டித்து போட்டது நீதான் அல்லவோ? You have cut down this dragon. ஆதி நிலவரத்துக்கு எல்லா ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் வாலிபர்களும் வரணும். All the people should come to the farmer state. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களாக, அப்படிப்பட்ட ஜனங்களாக, அப்படிப்பட்ட சபையாய் ஒரு விசை கர்த்தர் நம்மை மாற்ற முடியா. எல்லாரும் போராடுவோம். Let us strive hard. The Lord will change our family, our children, our servants of God in such way. போராடுங்க. ஹல்லேலூயா. அந்த நாட்கள் வரட்டுமே. ஆமா, நான் சில குடும்பங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். I have visited some families. அவங்களுக்கு மேப் மாதிரி கர்த்தர் கரெக்ட்டா வழி காட்டுறார். And the Lord will guide them like a map. கரெக்ட்டா இன்னைக்கு இது நடக்கும். And they will tell that today this will happen. சம்பவிக்கும். This will happen today. இன்னைக்கு நீ இந்த பிசினஸ்க்கு நீ சைன் பண்ணுவ. So today you will sign for this business. உன் பிள்ளை இந்த படிப்பு படிக்க வையே. And you have to make your children to learn this subject. இப்படி தெளிவா லீட் பண்ற எவ்வளோ நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைங்க இருக்காங்க. So there are many people, they are led properly in this way. பாஸ்டர் யானஸ்டெல்லாம் அவர் டைரியில எழுதி வச்சத ஒரு ஸ்டெப் கூட முன்ன பின்ன நடந்தது இல்ல, அப்படி நடக்கும். So for his awareness, whatever he wrote in the diary, it will be happen accordingly. கர்த்தர் தெளிவா பேசிட்டே இருக்கிறார். The Lord will clearly speak to him. அவ்வளவு கரெக்ட்டா அக்யூரேட்டா கர்த்தர் அவங்களோட இடைபடுறார். The Lord would accurately was dealing with them. ஏன் நம்மோட பேச கூடாது? Why he should not speak to us? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஜனங்களோட எவ்வளவு அழகா பேசி இருக்கிறார். In Old Testament time and New Testament to the prophets, how the Lord have dealt with them. பேதுரு சொல்றாரு, நாளைக்கு இப்படி ஒருத்தன் வருவான், கொர்நேலியுன்னு ஒரு ஆளு வருவான், நீ அவன் கூட நீ போ, நான் தான் உன்னை அனுப்புறேங்கறார். And the Lord is speaking to Peter that tomorrow Cornelius will come and you have to go with him. அனனியாட்ட சொல்றாரு, போ
நேர்த்தெருவுல ஒருத்தன் இருக்கான் அவனை போய் பாருன்னு சொல்றார். And Ananias is telling that on outside that a person will be there, you have to look him. ஏன் நம்மட்ட அப்படி பேச கூடாது? Why the Lord cannot speak to us? நாளைக்கு நான் உனக்கு வேலை தருவேன். I will give you a job tomorrow. இந்த இன்டர்வியூல உனக்கு சக்சஸ் ஆகும். You will get success in an interview. உனக்கு இந்த business சக்சஸ் ஆகும். Your business will get success for ஏன் you. பேச கூடாது? Why the Lord cannot speak to us? பேசுவாரு. The Lord will speak. அப்படி ஒரு லைஃப் இருக்கு. There is a life like that. அந்த லைஃபை நமக்கு தர முடியாது. எல்லாரும் போராடுங்க. Let us all strive in our heart to receive that life. தூங்காதீங்க. Do not sleep. போடு முழங்கால போடு தேவனுடைய சமூகத்துல போராடு. Be on knees and strive hard in prayer. கர்த்தாவே நீர் பேசுகிற நீர் நடத்துகிற நீர் வழி நடத்துகிற கரம் பிடித்து நடத்துகிற ஒரு அருமையான வாழ்க்கைக்குள்ள எல்லாரையும் கொண்டு வாரோ. Stotram, 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 hikara, hikara, himikara, hidabakara, bakatara, Yesu inamat, hidabak. கர்த்தருடைய ஜெபமுடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சென்டர் ஃபெய்த்ல ஜோஸ்பின் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. A sister named Josephine at Center Faith Home. அவங்க ரொம்ப நாளா வியாதியிலே இருக்கறா. She was under sickness for many days. நீங்க இப்போ ஒண்ணு முழங்கால் போடணும் இல்ல கை உயர்த்தணும் இல்ல கை பிடிச்சு ஜெபிக்கணும். You have to be on knees or lift up your hands or hold your hands. ஒரு 3 நிமிஷம். For 3 minutes of time. அந்த வியாதியை கர்த்தர் வேரோட புடுங்கணும். The Lord should root out all the sickness. அந்த போராடுகிற அந்த வேதனையின் ஆவியை கர்த்தர் சபிக்கணும். The Lord to curse the power working against the sickness. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. If their son is given deliverance, there will be true deliverance for us. அக்கினி இறங்கணும். The fire should descend. கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. எல்லாரும் போராடுவோம். The Lord should work in our midst. Let us all strive hard. வியாதியின் கூட ஒடிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஏய் மரணத்தின் ஆவியே பாபிசாஸ் அவிசுவாசத்தின் ஆவி அதைரியத்தின் ஆவி விழுந்து போன ஆவி ஆயிலி சிந்த லேக்குரோவானியாரா சுகம் சௌக்கியம் ஆரோக்கியம் இனித்த வயசு நாட்கள் சாட்சி விடுதலை ஜெயம் Ebalaba riya raba likara valia kara shabala Aila bakara bila bakari bila bakari bila bakari bila bakari bila karaban. Amen. 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 Jesus. Lord. இப்ப இந்த முழங்கல்ல நின்னுகிட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரங்களில் உள்ள வேதனைகள் வலிகள் வியாதிகளை இப்பவே கர்த்தர் பிடிங்கி போடணும். All those who are standing on knees, they are having sickness and pain, so the Lord should remove right now. இந்த முழங்கல்ல இந்த இரவு நேரத்துல போராடி கொண்டிருக்கிற ஜெபத்துல இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்க முடியாது. ஜெபம் பண்ணுவாங்க. In this night they are striving hard, the Lord should heal them. Let's all pray. பலப்படுத்தும் ஆரோக்கியப்படுத்தும் சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணும் ஒவ்வொருவரையும் குணமாக்கும் ஆண்டவரே.
Alavari, Alavari. Amen, Jesus. Gunam, Nam. நாம் இப்பொழுது அடுத்த மாதத்துக்கு கடந்து போக போகிறோம். So now we are going to take part in this next month. கர்த்தர் நமக்கு புதிய மாதத்துக்கு ஒரு வார்த்தை தர வேண்டும். The Lord should give a word for this new month. ஒரு வல்லமை தர The வேண்டும். Lord should give power. புதிய மாதத்தில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு அபிஷேகம் தர வேண்டும். The Lord should give anointing for the situation we are going to face in the புதிய new month. மாதத்தில் கர்த்தருக்காக பராக்கிரமம் செய்ய உதவி செய்ய So வேண்டும். the Lord should give us mighty things to do in this new month. புதிய மாதத்தின் மதில்களை தாண்ட கர்த்தர் அருள் செய்ய வேண்டும். The Lord should give us grace to leap over the wall in the new month. எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவையோ புதிய மாதத்துல அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. So what is your need? You have to ask and receive from the Lord for the new month. Amen. Hallelujah. கர்த்தர் நம்மோடு பேசட்டும். கிருபையினால் முடிசூட்டட்டும். அபிஷேகம் பண்ணட்டும். Amen. 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 Hallelujah. Hallelujah. Yesuவின் நாமம் துணவக்க 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 துணாரியா. Jesus, Jayam, Jayam, Jayam. Yesuவின் நாமத்தில் ஜெயம். ஓரமக்க துணவக்க துணவக்க துணாரியா. Uravana, Katura, Kara, Kasahania, Akara, Nehali, Aravana, Uravania, Sahadara, Udikara, Tuakare, Kasahaniara, Oravaka, Turavania, Ilakara, Vaharavana. நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக.
Orabala shamana karabakara miramana valakarania. Hallelujah. Riyarabakatinaba. Hallelujah. Ivakarani yoramana saba. நான் கிருபையுள்ள தேவனாக ஷபரபரபா இருக்கிறபடியால் நான் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் ஷபரமலகோரபா திபிகபா ஷதாதா உன் கூடாரத்தை விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப கட்டுகிறேன். ஷபரபரபா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் கட்டுகிறேன். என் பிள்ளையே, விழுந்து போன உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், விழுந்து போன உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, விழுந்து போன உன்னுடைய ஊழியம் எல்லாவற்றையும் நான் திரும்ப கட்டுகிறேன். இதோ இனிமேல் உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க நீ காண்பாய். உன் கூடாரமாகிய வீடு சமாதான இளைப்பாறுதலோடு இருக்க காண்பாய். உன்னுடைய கூடாரத்திலே வாதை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் கூடாரத்தின் எல்லைகளை நான் விரிவாக்க போகிறேன். கயிறுகளை நீளமாக்கி உலைகளை நான் உறுதிப்படுத்துவேன். பின்மாற்றமாய் போன உன் பிள்ளைகளை நான் திரும்ப கூட்டி சேர்த்து என் மந்தையிலே சேர்த்து நல்ல மேய்ப்பனாய் நடத்த போகிறேன். உன் விசுவாசமாகிய கூடாரம் ஸ்திரப்படும். உன் விசுவாசத்தை நான் மீண்டும் கட்டுகிறேன். நீ என்னை நோக்கி பார்த்து அற்புதங்களை பெற்றுக் கொள்வாய் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Amen, 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 amen. Sidi vida bala bari. நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நான் நடத்துகிற கர்த்தர். நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துவேன். குருடரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்துகிற தேவன் உனக்கு முன்பாக நடந்து கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன், இருள் ஆனவை வெளிச்சமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆமென், amen, 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 amen. Hallelujah. Ribila bara bara kashara bara. Sidaba kara bara bara. Sidabila bara. Hadibila bangara bara. Hikka bara bara. Biribi kara bara. Sidabara kara bara katara bara. Amen. கர்த்தருடைய புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய புதிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதியினாலும் அபிஷேகத்தினாலும் ஒன்று கூட நம்முடைய மனதை புதிதாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Book of Genesis chapter 12 verse 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
இன்றைக்கு கர்த்தர் காலையில பேசுற வார்த்தை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். And this is the word the Lord spoke to me in the morning time. I will make thy name great. இந்த பெயரை கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு பயங்கரமா போராடுறான். And devil is striving hard to spoil our name. பெயர் கெடுக்கிறது தான் மனிதர்களுடைய ஆலோசனை. And the counsel of the man is to spoil our name. பிசாசின் தந்திரமும் கூட நம்முடைய பெயரை கெடுக்கிறதா. And the cunning device of the devil is also to spoil our name. எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசியில நம்முடைய பெயர்ல தான் அது வந்து நிக்கும். So whatever the problem we commit, only at the will end with our name. நம்ம குடும்பத்து பெயரை கெடுத்துருவான். He will spoil our family name. பெற்றோருடைய பெயரை கெடுத்துருவான். He will spoil our parents' name. சபை பெயரை கெடுத்துருவான். He will profane our church name. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். And the name of the Lord will be destroyed. அவனுக்கு எப்படியாவது நம்முடைய நேம் அடிபட்டுரும். Somehow our name should be dashed there. அந்த பெயரை கெடுக்கிறது மட்டும்தான் அவனுடைய டார்கெட். His target is to spoil our name. திருப்பி ஒரே பொய்யை மறுபடி சொன்னா அது என்ன ஆயிடும்? ஒரு டைமுக்கு பிறகு உண்மை ஆயிடும். When we keep on lying again and again, at one time it will come as truth. ஜனங்க உண்மையை விட பொய்யை தான் அதிகமா நம்புவாங்க. And the people will believe the lie rather than truth. கடந்த நாட்களிலே உங்களுடைய பெயர் கெட்டு போயிருக்கலாம். In the olden days your name might be spoiled. உங்களுடைய பெயர் மற்றவர்கள் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். Or your name might have despised in front of others. உங்களுடைய பெயர் அருவருப்பாய் எண்ணப்பட்டிருக்கலாம். Or your name might be known as a detestable. உங்களுடைய பெயரை கேட்ட உடனே மற்றவங்க எல்லாம் முகத்தை சுளிச்சிருப்பாங்க. Hearing your name they will just turn their face. உங்க பெயரை கேட்ட உடனேயே அவங்களுடைய முகநாடிலாம் வேறுபட்டுரும். And when they are hearing the name, their countenance might be changed. உங்களுடைய பெயர் அநேகர் மத்தியில தூஷிக்கப்பட்டிருக்கும். And your name might be blasphemed before many persons. ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு சொல்றாரு, அந்த பெயரை நான் எப்படி மாத்த போறேன்? பெருமைப்படுத்த போகிறேன். But in this month the Lord is telling that I am going to make thy name great. அதெல்லாம் இல்லங்க, கெட்டு போனதா யாரு போய் எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படிங்கறீங்களா? Are you telling that which is spoiled, who can change it? அப்படிதானே நம்ம அறிவு அப்படிதானே சொல்லுது. So our knowledge is insisting like that. அப்போஸ்தலர் நடபடிகள்ல பாருங்க. When we see in the book of the Acts of the Apostles, அப்போஸ்தலனாகிய பவுல கொலைபாதகன்னு சொன்னாங்க. So the Acts of the Apostles is mentioned as he is a killer. ஆனா அதே மனுஷர்கள் சில நிமிடங்களில் சில மணி நேரங்களிலே இவன் தேவன் சொன்னாங்க. And within a few minutes of time the same persons are telling that he is a god. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. ஒழுங்கா வை வீணிட்டு இருக்கு காது கேட்கல. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். எப்படி அவன் பேர்ல என்ன சொன்னாங்க? அவர் பேர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல். And his name is an apostle Paul. ஆனா இப்போ என்ன பேர் வருது? But what is his name coming now? பாஸ்டர் போயிடுச்சு, அப்போஸ்தலன் போயிடுச்சு, இப்போ யாரு? கொலைகாரன். He received the name as murderer. எப்படி இருக்கும்? How it will be? அவன் பேர் சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. And his name was completely spoiled. அடுத்து 6ஆம் வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். எப்படியா? அதே நாக்கு எப்படி இப்ப பேசுது? எலும்பு இல்லாத நாக்கு எப்படி திருப்பி பேசுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கொலைகார பையன்னு சொன்னாங்க, இப்ப அதே ஆள் சொல்றாங்க அவன் தேவன் பான்னு சொல்றாங்க. And the boneless tongue is telling that before some time it is still a murderer, but now he is telling that he is a god. அதே நாவுதான், the same tongue, அதே ஆட்கள் தான், the same people. எப்படி எந்த ஆட்கள் உன்னை குற்றவாளிகள் பாவி சரியில்லை அப்படின்னு சொன்னானோ அதே ஆட்கள் வாயில உன் பேரை பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? The same people those are accused you are telling us that you are a guilty person, that they will make you to great in midst of the people. அதான் தேவன் உனக்கு செய்கிறது. That is the Lord doing to you. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். I will make thee a great nation, I will bless thee and make thy name great, and thou shalt be a blessing. மகதலேனா மரியாளை பத்தி நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, when you read about Mary Magdalene, பிசாசு பிடிச்சவா, she was demon possessed. இன்னொரு விதத்துல சொன்னீங்கன்னா அவளை உலகம் சினிமா படம் எடுத்த போது எப்படி எடுத்துச்சு? வேசியாக எடுத்தது. So on the other part, when we see the cinema, they were taking us considering as adulterer.
ஆனா கர்த்தர் அவளுக்கு தான் என்ன செஞ்சாரு? முதல் தரிசனமானார். But the Lord was giving vision to her first. அவ பேர் மாறிடுச்சு. Her name was changed. செயிண்டா மாறிட்டா. She becomes saint. அது தேவனால் முடியும். It is possible with God. அப்படினால இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை எந்த இடத்துல கெட்டு போனதோ அந்த இடத்திலேயே கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். In this month the Lord is giving you a blessing that he is going to make your name great where your name was spoiled. ஒரு இடத்துல ஒரு சகோதரி ஊழியத்துல சின்ன பிரச்சனை வந்த உடனே அது ஃபெய்த்தை விட்டு போயிடுச்சு. So at a particular place one sister when she is getting problem in a ministry she was leaving the ministry. உடனே அது வெளியே தெரிஞ்சிருச்சு. It was known outside. உடனே அங்கங்க தேடினாங்க. And they were searching her. எங்கேயும் கிடைக்கல. She was not found anywhere. அவங்க வீட்லயே போய் தேடுறாங்க, ரகசியமா சுத்தி வராங்க. And secretly they were searching their home. எங்கேயும் கிடைக்கல. She was found nowhere. அப்போ கேள்விப்பட்ட 1-2 பேர் சொல்றாங்க, இதெல்லாம் என்னத்துக்கு ஊழியது? அப்பமே தெரியும் இது ஊழியத்துக்கு என்ன செய்யாது, லாய்க்கு இல்லன்னு தெரியும். And those who heard about it they were telling she was not worthy to do ministry and it was known as to us earlier. அப்படி இப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. They were keeping on telling like this. அனுப்புனது தப்பு. So it is wrong to send her. வந்தது தப்பு. It is not. அவளை இந்த ஆள் தான் கொண்டு வந்தான், அவனும் சரியில்லை. So the person brought it, that is also not proper. அப்பமே எங்களுக்கு தெரியும் இது கடைசி வரைக்கும் நிக்காதுன்னு. And we know that she will not stand for at last. எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ப்ரோக்ளைம் ஆகிட்டு இருக்கு. So they were keeping on telling such things. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அந்த சிஸ்டர் பஸ் ஏறி தடுமாறி பஸ்ஸுக்கு கிடைக்காம லேட் ஆகி சுத்தி சென்டர் ஃபெய்த் வந்து சேர்ந்துருச்சு. After 4 hours of time the bus was late and she was reaching the center faith home. இப்ப பிள்ளை வந்து சேர்ந்துருச்சு. Now she was found. நீ வீட்டுக்கா போனேன், நான் பஸ்ஸுக்கு வந்தேன், பஸ் கிடைக்கல, அடுத்த ஸ்டாப்புக்கு நடந்து வந்து திருப்பி எப்படியோ அந்த பஸ் பிடிச்சி இந்த பஸ் பிடிச்சி எனக்கு துக்கமா இருந்துச்சு, எங்க வந்துட்டேன் சென்டர் ஃபெய்த் வந்துருச்சு. And she was asked that whether you gone to the home and they showed out bus was late, I was climbing 2 or 3 buses and I was reaching this place. திருப்பி இந்த நியூஸ் போகுது, அந்த பிள்ளை ஊழியத்தை விட்டு போல, எங்க வந்துருச்சு, சென்டர் ஃபெய்த் தான் இருக்கு, ஊழியத்துல இருக்கு. Again the news is spreading that she was not going to her home, she was center faith home. விசுவாசிகள் சொல்றாங்க அது நல்ல குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைங்க. And the same believers are telling she came from good family. இவனே ட்ரிப் அடிக்கிறான், திருப்பி ரிவர்ட் அடிக்கிறான், திரும்புறான். அது நல்ல குடும்பத்துல இருந்து வந்துச்சு, நல்ல சாட்சிலாம் சொல்லி என்ன வைராக்கியமா வந்துச்சு, அதுவா ஊழியத்தை விட்டு போகும். And they were tripping themselves, that telling that she was coming from a good family and giving good testimony. இதே போல உனக்கும் நடக்கும். So such things will happen to you also. இந்த மாதத்துல நம்முடைய விசுவாசிகளுடைய பெயர் எங்கெல்லாம் கெட்டு போயிருச்சோ அந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவர்களை எல்லா இடங்களிலும் அவருடைய பெயரை பெருமைப்படுத்தி இந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றும்படியாய் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். In this month the Lord have to make the name great of the believers, their name was spoiled, let us all pray for it. Hallelujah, hallelujah, hallelujah. தெய்வம் இந்த வசனத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கும் ஆண்டவரே. Hallelujah. Oh God, rivala bakara bakara balaka diregarabania. Jesus, 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 Jesus. Hallelujah. Rivala barabaka dirabania. Amen. இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய சபைக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சொந்தமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. நம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தி நம்முடைய தன்னுடைய நாமத்தை தெய்வம் உயர்த்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். For 5 minutes of time let's all praise God. நமக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. ஒவ்வொரு விசுவாசிகள் வீடுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. விசுவாசிகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலை அடைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் சந்திக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. குழந்தைகள் சின்ன பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிப சகோதர சகோதரிகளை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பொறுப்பா இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வேலைகளை கொடுத்து கனப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையின் பிரயாசங்களை தெய்வம் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
கோடா கோடியாய் பெருக பண்ண முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய வேலை காரியங்களில் கர்த்தர் கட்டளையிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய விவாக காரியங்களை பொறுப்பெடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்கள்ல ஒரு மன அன்பு ஐக்கியம் சமாதானத்தை கட்டளையிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரச்சனைகள் பாரங்கள் கவலைகள் துக்கங்களை மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வறுமை கஷ்டம் கடன் தரித்திரம் சாபங்களை மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகம் பெறாதவர்களை கர்த்தர் அபிஷேகிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிப்பட்டிருக்கிறவர்களை குணமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வழியிலும் வாகனத்திலும் ரத்த கோட்டைகளும் மறைக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபத்துகள் விபத்துகள் நாசமோசங்கள் மரணங்களுக்கு விலக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போட்டிகள் பொறாமைகள் தீய சக்திகள் வல்லமைகளுக்கு விலக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொழில் விருத்திக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடிகார புருஷனை சந்திக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடிகார பிள்ளைகளை சந்திக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்ற ஆவிலிருந்து விடுதலையாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புறஜாதிகள் மத்தியில சாட்சிகளாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமாய் கடன்கள் இருந்து விடுவிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 விசுவாசிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீய வல்லமைகளையும் முறியடிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். படுக்கையில் இருக்கிறவர்களை சுகமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களை குணமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வீக சுகத்தில் நிற்கிறவர்களை குணமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரை கர்த்தர் துடைக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செய்வினைகள் ஏவல்கள் பில்லி சூனியங்கள் மந்திரங்களை முறியடிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துன்மார்க்க கட்டுகள் இருந்து விடுவிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துணிகரமான போக்கில் இருந்து விடுவிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலக மாமிசம் பிசாசு தொடாதவண்ண வேலையடைக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் தர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல காலேஜுகளில் வேலை கிடைக்க படிப்பு கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தூரத்திலும் சமீபத்திலும் பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தூர தேசத்தில் இருக்கிற நம்முடைய விசுவாசிகள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 நம்முடைய பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பச ஆபிரகாம் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பச அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பச ஜெயம் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாமச்சிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா நடத்திப்புக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பொறுப்பா இருக்கிற ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா உடன் ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா புதிய ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தீர்க்கதரிசிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேய்ப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவிசேஷகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மிஷனரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காடு மலைகள் தீவுகளில் ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அரபு தேசத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கம்யூனிஸ்ட் நாட்டில் ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா விசுவாச வீடுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்களையும் அக்னி ஜுவாலைகளாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்ற வல்லமைகளுக்கு விலக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தன்னுடைய கரங்களுக்குள்ள மறைத்துக் கொள்ள முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முடிவு வரை எல்லா ஊழியர்களையும் நிலைநிறுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு சீயோனின் வெளிச்சத்தை கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சீயோனின் தரிசனத்தை கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சீயோனின் அழைப்பை கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 4 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலை 6 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாலை 6 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு 10 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரர் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரிகள் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏரியா பிரேயர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். டீச்சர்ஸ் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உபவாச ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதபாட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்திருப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிபர் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு கிராம ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பவனிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கன்வென்ஷன்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியங்களிலும் தேவனுடைய கரம் நீட்டப்பட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்காக கர்த்தர் தீவிரமாய் கிரியை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சென்டர் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சென்டர் ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சென்டர் விசுவாசிகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 17 லோக்கல் விசுவாச வீடுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 17 லோக்கல்ல இருக்கிற ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 17 லோக்கல் உள்ள விசுவாசிகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியங்கள்ல ஒரு எழுப்புதல், வளர்ச்சி, செழிப்பை தர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் விசுவாசிகள் குடும்பங்கள் உள்ளதான மேரேஜ் காரியங்களை பொறுப்பெடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. இந்த மாதத்தில் நம்முடைய ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் கிடைக்க வேண்டியதான ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோர்ட்டு கேசுகள் எல்லாம் ஜெயத்தை கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிடைக்க வேண்டிய சகல நன்மைகளும் நிறைவாய் கிடைக்க கர்த்தர் கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானத்தின் பலகணிகளை திறக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானத்தின் கதவுகளை திறக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானத்தின் மதகுகளை திறக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானத்தையே கர்த்தர் கிழித்து திறங்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகத்தை நிறைவாய் கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கூட்டங்கள்ல கர்த்தர் பேச முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைகளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு சபையை ஆயத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் இயேசு ஒருவர் என்றால் சபையோடு அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்துக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கடந்த மாதம் எல்லாம் நீர் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டினீர். எங்களோட அக்கிரமங்களை மன்னித்தீர், எங்களோட பாவங்களை மன்னித்தீர் ஆண்டவரே. எங்களை நன்மையினாலும் கிருபையினால் முடிசூட்டினீர் ஆண்டவரே. எங்களோட பிராணனை அழுவிக்கு விலைக்கு மீட்டினீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் கூட எங்களை ஜெயமாக நடத்தினீர் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்தீரே. வந்த எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கு விலைக்கு நீர் அதுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கூட புதிய மாதத்திலும் கூட கர்த்தாவே ஜீவனுள்ள தேசத்தில் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு துதிக்க தந்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக வேண்டிக் வரோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் நடக்கிறதான எல்லா ஊழியங்கள், கூட்டங்கள், ஜெபங்கள் எல்லாம் நீர் நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக் வரோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய அருமையான தேவ ஜனங்களை எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய வேலை ஸ்தலங்களை எல்லாம் கூட போக்குவரத்தில் எல்லாம் கூட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். வருகிற வியாதி பலவீனங்களுக்கெல்லாம் நீர்
பரிகாரியாய் வைத்தியராய் கொடுந்து ஜீவன் சோபலனை தந்து எல்லா சடியான தீங்குகளுக்கு ஆபத்துகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ள ஆண்டவரே. இந்த மாதம் முழுதும் கர்த்தாவே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு நீர் போதுமானவராய் கூடந்து ஜெயத்தோடு வழிநடத்தும் கர்த்தாவே. இந்த மாதத்திலும் கூட எங்களுக்கு கர்த்தாவே நல்ல வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னீர்க்கிறீர் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீர் ஆண்டவரே. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னீர் ஆண்டவரே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நன்மையின் கிருபையின் தந்து எங்களை ஆசீர்வதித்து ஜெயத்தோடு வழிநடத்தி எங்களுடைய பேரை பெருமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா கூட்டங்கள், ஊழியங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் நடத்தி ஆசீர்வதி. இந்த தேவ சமூகத்துக்கு வந்த மக்கள் எங்கத்தர ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கிறோம். புதிய கிருபையோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு, புதிய பலத்தோடு ஒவ்வொருவரும் கடந்து செல்ல உதேசி நாங்கள் ஜெபித்த எங்களுடைய வேண்டுதல், எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலளித்துக்கிறீர் ஆண்டவரே. தேசத்தில் அமைதலையும் சமாதானத்தையும் கட்டளிட்டுக்கிறான் ஆண்டவரே. தேசத்தை நீர் ஆஸ்வதிக்க போறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து முட சமம் கரமும் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குறோம். இந்த மாதத்திலும் கூட நீர் வருவீரேனால் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முற்றுமாய் தாழ்த்து ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.